ஹே மை காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து கிவி மில்க் ஷேக் தான். அதை நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என் ஷாப்பில் நான் போடுற ஜூஸு. நான் அதை கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் என் மகளுக்கு போட்டேன். அதோட வீடியோ தான் இது. எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 கிவி பழமாக எடுத்திருக்கேன். காய் போட்டிங்கன்னா புளிக்கும், அதனால் கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க. 2 பழம் கிவி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் 2 கரண்டி வந்து பால் போட்டிருக்கேன். 2 கரண்டி சுகர் போட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு ஐஸ் தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். நான் பிள்ளைக்கு கொடுக்குறதுனால நான் ஐஸ் போடலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு 2 கட்டி ஐஸ் போட்டுக்கலாம். ஆனால் இது மில்க் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். இல்லைனா தண்ணியாக இருக்கும், நல்லா இருக்காது அவ்வளோவா. அதை போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே ஊற்றி கொண்டுட்டு போய் சேவ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 700 ml கிளாஸில் ஊற்றிருக்கேன். எனக்கு ஒரு 500 ml தான் வந்துச்சு. நான் போட்ட ஜூஸ் 500 ml தான் வந்தது. என் மகள்கிட்ட கூட தான் குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா ஜூஸ் சூப்பராக இருக்குன்னா, அவளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அதை வச்சு வெடச்சி காமிச்சிட்டு இருந்தா. மற்றபடி டேஸ்ட்டு ஓகே தான், செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.